இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன லைன் ஒரு 5 நிமிஷம் வரக்கூடிய ஒரு விஷயத்த இழுத்து அடிச்சு ஒரு 50 எபிசோடு கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிற ஒரு திறமை ரொம்ப அவசியம் ஒரு மெகா சீரியல் எடுக்கிற டீமுக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடு இருந்துச்சு. சின்னதாக டக்குன்னு கொண்டு போயிடக்கூடிய விஷயங்களா இல்லைங்க, இந்த 2 கான்செப்ட் தான் இருக்குது. அந்த 2 கான்செப்டை வச்சு என்ன பண்ணுவோம், ரொம்ப நாள் கொண்டு போகலாம், ஒரு 50 எபிசோடு கொண்டு போய் எல்லாம் பார்க்கட்டும் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் வேறு இந்த கணேஷ் கால் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணுமோ அதை பண்ணுறேன், நீங்கள் உங்கள் அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் தான் உங்கள் பையனுக்காக தானே பார்த்தீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. இவங்க அப்படியே பீதியாகி பெம் முடிக்கிறாங்க. ஆனால் வேற ஒன்றும் செய்யலை. இதில் செடியனும் எழிலும் நேராக ஜெனி வீட்டுக்கு போயிட்டு ஜெனி நான் அவன்கிட்ட பேசணும் ஜெனி அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நிஜமாக சொல்லணும் அப்படின்னா அந்த எமோஷன்ஸ், அந்த வலி இது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே அவர் கொண்டு போயிருந்தார் விகாஷோடைய நடிப்பில். இன்னொரு பக்கம் எழிலும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் விஷால் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனை திட்டுறாங்க, அண்ணனை இது பண்ணுறாங்க போது டக்குன்னு எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசினார். அதாவது உண்மையை சொல்லணும்னா பாக்கியா, கோபி, ஈஸ்வரி, ராமமூர்த்தி வந்ததை விட இவங்க 2 பேரும் வந்தபோது கூட ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு, சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல வரதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஜோசப் உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தனா அதை விடவே இல்லை, பலார்னு அறைய வேற அரைஞ்சிடறாரு செடியனை. இப்போ இவங்க 2 பேரையும் பார்த்தா உள்ளார ரூம்குள்ள இருந்து இவங்களை வெளில வரவே இல்லை. ஜோன்னு ஒரு படம் இருக்கும் கூட ரீசெண்டாக, அதில் கூட அந்த சம்பவம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் அப்படியே நடந்துச்சு. அவங்க உள்ளார ரூமுக்கு அடைச்சி வச்சு நீ வராது, நீ உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சம்பவம் முடிச்சு அதுக்கப்புறம் வெளிலே ஜெனி வராமல் அப்படியே அழுதுகிட்டே இருக்க, இந்த பக்கம் ஜெனி நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஒரு அழுதுகிட்டு இருக்க. அப்புறம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு எல்லாரும் ஆறுதல் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் பார்த்தா பிரிச்சு விட்றீங்க போலடா, நாங்கள் ஒன்று சேர்றதுக்கான வழியை சொல்லுங்கடா அப்படின்னு செடியன் இன்னும் குமரி எழுதிட்டு இருக்காரு. சாப்பிடாமக்குள்ளாமல் ஒரு தலையை கிறங்கி போயிடுச்சு. உடனே அவரை சாப்பிட வைக்கிறதுக்காக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் கோபி அழறாரு, இந்த பக்கம் பாக்கியா அழறாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி அழுதுட்டு இருக்காங்க. உடனே ராதிகா ஆறுதல் சொல்லி அவங்க மேலே இருக்க கோபம் தான் இதுக்கெல்லாம் காரணம், எல்லாம் சரியாயிடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, நான் என்னதான் வெடுக்குன்னு பேசினாலும் மனசுக்குள்ளே எனக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா, நான் ஜெனியை எப்படி நினச்சேன் தெரியுமா அப்படி இப்படின்னு இந்த பக்கம் ஈஸ்வரி அழறாங்க. அவங்களாம் சேர்ந்து பேர குழந்தைங்க ஒன்றா விளையாடுன்னு நினச்சனே அப்படின்ன உடனே எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ராதிகா வேற கட்டி அணைச்சி தன்னுடைய மாமியாருக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.